الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சலஃப் மன்ஹஜ் என்று சொன்னால் என்ன? சலஃப் மன்ஹஜ் என்கிற சஹாபாவுடைய வழிமுறையை, சஹாபாவுடைய கொள்கையை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் சென்ற வகுப்புகளிலே பார்த்தோம். அன்பார்வர்களே, சலஃப் மன்ஹஜில் இந்த மார்க்கத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பல வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய சலஃப் மன்ஹஜில் உள்ளடங்கும் வழிமுறைகளில் ஒன்றுதான் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, செய்ததாக அறிவிக்கப்படும் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, ஒரு ஹதீஸு குர்ஆனுடைய ஒரு வசனத்தோடு ஒருபோதும் முரண்படாது என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதும் மன்ஹஜ் சலஃபை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டம்தான். காரணம், பல பிதஅத்வாதிகளை நாம் பார்க்கிறோம், வழிகெட்டவர்களை. ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, செய்ததாக வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்கிற ஒரு வாதத்தை வைத்து பல வழிகெட்டவர்கள், பிதஅத்வாதிகள் பல ஹதீஸுகளை நிராகரிக்கிறார்கள். குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே இதே வாதத்தை சொல்லி, இந்த ஹதீஸு குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நவுது பில்லா, சஹீஹான, அதுவும் சஹீ புகாரி போன்ற மிக ஆதாரபூர்வமான நூலின் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நிராகரிக்கிறார்கள். கேட்டால், இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இந்த வசனத்துக்கு முரண்படுகிறது. ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்திலே சஹாபாவுடைய அணுகுமுறை என்னவாக இருந்தது, சஹாபாவுடைய மன்ஹஜ் வழிமுறை என்னவாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்கள் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை, எந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரபூர்வமானது என்று நம்புவார்களோ அந்த ஹதீஸை இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நிராகரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. சஹாபாக்கு அடுத்து அதே வழிமுறையில் வந்த உலமாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள் அவர்களும் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நிராகரிக்கக்கூடியவர்களாக ஒருபோதும் அவர்கள் இருந்திருக்கவில்லை. ஆம், ஒரு ஹதீஸு ஆதாரபூர்வமானதா அல்லது பலவீனமானதா என்று தீர்மானிப்பதில் அவர்கள் என்ன செய்யலாம்? சிலர் அதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்ல, சிலர் இல்லை இது ஒரு பலவீனமான ஹதீஸு என்று ஆய்வின் அடிப்படையிலே இப்படி கருத்து வேறுபாடு கொள்ளலாம். இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு சஹாபா மத்தியிலும் இருந்திருக்கலாம், தாபீன்கள், தபு தாபீன்கள் மற்ற முஹத்திஸீன்கள் மத்தியில் கூட இருந்திருக்கலாம். ஒரு விஷயத்தை இது ஆதாரபூர்வமான செய்தியா அல்லது பலவீனமான செய்தியா என்று ஆய்வு செய்து தீர்மானிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு என்பது சாத்தியம். ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த ஹதீஸு குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொல்வது சலஃப் மன்ஹஜ் கிடையாது. இது பிதஅத்வாதிகள், வழிகெட்டவர்களுடைய வழிமுறை. ஆகவே நம்முடைய கொள்கை, நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆதாரபூர்வமான ஹதீஸ் குர்ஆனுக்கு ஒருபோதும் முரண்படாது. காரணம் என்ன? நிசா அத்தியாயத்தின் 82வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இவர்கள் குர்ஆனிலே சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இதே குர்ஆன் அல்லாஹ்வை விட்டு வேறு யாராவது சொல்லி வந்திருந்த ஒரு வேதமாக இருந்திருந்தால், வார்த்தைகளாக இருந்திருந்தால், அதில் அவர்கள் பல கருத்து வேறுபாடுகளை பார்த்திருப்பார்கள், முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்திலே முரண்பாடு கிடையாது. இது குர்ஆனுக்கு மாத்திரமல்ல, ஹதீஸுக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஆகவே குர்ஆன், ஹதீஸ் இரண்டுமே அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய இறை செய்தி. அது அல்லாஹ்வுடைய இறை செய்தியில் முரண்பாடு பார்க்க முடியாது. முரண்பாடு என்பது எப்போது வரும்? மறதி காரணமாக வரும்,
இல்லையா? பொய் சொன்னால் வரும். இப்போது நான் சொல்கிறேன், நான் இன்னாரை இந்த இடத்தில் பார்த்தேன். நாளை சொல்கிறேன், இல்லை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால், பார்த்த ஒருவரை பார்க்கவில்லை என்று நான் சொல்லும் பொழுது, ஒன்று நான் மறந்திருப்பேன், பார்த்ததை மறந்து, இல்லையே நான் பார்க்கவில்லையே, இல்லையே நான் சொல்லவில்லையே என்று சொன்னதை, பார்த்ததை பார்க்கவில்லை, சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய நான், எனக்கு மறதி ஏற்பட்டிருக்கும். ஆகவே என்னுடைய பேச்சில் முரண்பாடு. இல்லையா? இரண்டாவது ஆப்ஷன் என்ன? நான் மக்களை ஏமாத்துகிறேன், பொய் சொல்கிறேன். பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து பார்க்கவில்லை, சொல்லிவிட்டு அடுத்து சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய நான் பொய் சொல்பவனாக இருப்பேன். ஒன்று மறதி, இல்லை என்றால் பொய். இதுதான் முரண்பாடுக்கான காரணம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹுக்கு ஒருபோதும் பொருந்தாது. ஆகவே அல்லாஹுடைய வஹியிலே மறதியும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ஆகவே முரண்பாடு ஒருபோதும் வராது. அப்படி இருக்க அன்பானவர்களே, குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் அல்லாஹுடைய வஹி. நாம் பலவீனமான ஹதீஸுகளை குறித்து பேசவில்லை, மௌது என்கிற இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை குறித்து பேசவில்லை. அதெல்லாம் ஹதீஸ் அல்ல. எந்த ஹதீஸை முஹத்திஸீன்கள் ஆய்வு செய்து இது ஆதாரபூர்வமான, சஹீஹான, அத்தன்டிக் ஹதீஸ் என்று சொல்லிவிடுவார்களோ அது நிச்சயமாக ஆதாரபூர்வமான செய்தியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி அல்லாஹுடைய வஹி. ஆகவே அல்லாஹுடைய வஹியில் ஒருபோதும் முரண்பாடு வராது. அது குர்ஆனுடைய வசனங்களுக்கு மத்தியிலும் வராது. அது ஹதீஸுகளுக்கு மத்தியில் ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸோடு, செய்யான் ஹதீஸோடு முரண்படுவது அப்படியும் முடியாது. அல்லது ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் கூட முரண்பாடு என்பது ஒருபோதும் வராது. இமாம் ஷாத்திபி அல்-இஅ்திஸாம் என்கிற பிரபலமான நூலை எழுதிய இமாம் ஷாத்திபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹதீஸுகள், ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் ஒன்றோடு ஒன்றாக முரண்படுவதோ, அல்லது வசனங்கள் ஒன்றோடு ஒன்றாக முரண்படுவதோ, அல்லது ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் வசனத்தோடு முரண்படுவதோ இது சாத்தியமில்லை. காரணம், இவை அனைத்துமே, குர்ஆன், ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ், இவை அனைத்துமே ஒரே நீரூற்றில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் மாதிரி, ஒரே இறை செய்தி உடைய பல்வேறு செய்திகள் இது. ஆகவே இதில் முரண்பாடு வராது. சரி, இதில் முரண்பாடு இருப்பதாக தெரிந்தால் இமாம் ஷாத்திபி சொல்கிறார்கள், அது ஒரு தனி நபருடைய அறிவில் வந்த முரண்பாடு. அது குர்ஆன் ஹதீஸில், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மத்தியில் உள்ள முரண்பாடு கிடையாது. அது ஒரு நபருடைய அறிவில் ஏற்பட்ட முரண்பாடு, அது அவருடைய புரிதலில் ஏற்பட்ட முரண்பாடு. அப்படிப்பட்ட முரண்பாடு ஏற்பட்டால் அல்லாஹுடைய வஹீல் முரண்பாடு கிடையாது, என்னுடைய அறிவில் தான் கோளாறு இருக்கிறது என்பதாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்து அதை, அந்த முரண்பாடை கலைத்து சரியாக விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது மௌத்து வரை நேரம் எடுத்தாலும் சொல்லி, வஹீல் முரண்பாடு கிடையாது, என்னுடைய அறிவில் தான் முரண்பாடு என்று மௌத்து வரை இதை நிலைப்பாட்டில் அவர் இருக்க வேண்டும் என்பதாக இமாம் ஷாத்திபி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே மாணவர்களே, முரண்பாடு வஹீல் கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபருடைய அறிவில் தான் அந்த முரண்பாடு வரும். அந்த முரண்பாடை கலைப்பதற்கு நான் என்ன தப்பாக புரிந்து கொண்டேன், இதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்று தேட வேண்டும். இதற்கு ஏதாவது, இந்த செய்திக்கு ஏதாவது காரணம் உண்டா, அந்த காரணத்தை விளங்கி கொண்டால் இந்த ஹதீஸை சரியாக விளங்கிக் கொள்ள முடியுமா, இல்லை இந்த ஹதீஸுடைய வார்த்தைகளை நான் தவறாக விளங்கி கொண்டேனா, அல்லது வசனத்தை சரியாக நான் விளங்கிக் கொள்ளவில்லையா, என்ன பிரச்சனை என்று அந்த பிரச்சனையை தனக்குள் தான் தேட வேண்டுமே தவிர அல்லாஹுடைய வஹீல் அந்த குறையை காணக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லி பல ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நிராகரிக்கக்கூடிய வழிகேட்டில் இருந்து பாதுகாத்தல் புரிவானாக. குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸையும் அல்லாஹுடைய வஹியாக நம்பிக்கை கொண்டு எடுத்து அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.